நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 13/2/2021 சனிக்கிழமை பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம். பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். இன்றைய பலன்கள். இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் மாசி மாதம் கும்ப மாதம் தமிழ் தேதி 1ஆம் தேதி உத்தராயண காலம் சசி ருது. ஆங்கில தேதி 13/2/2021 சனிக்கிழமை. இன்று பட்சம் சுக்லபட்சம் வளர்பிறை திதி. இன்று பகல் 3:29 வரைக்கும் சதய நட்சத்திரங்க. பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்று திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு 1:15 வரைக்கும் துவிதியை திதி, பிறகு திருதியை திதி. யோகம் சிவம் சித்தம் அமிர்த யோகம் மரண யோகம் வருகிறது. கரணம் பாலவம் கௌளவம் தைத்துளை. சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம். இப்போது இன்றைய ராகு கால நேரத்தை நாம் காண்போம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இப்போது இன்றைய பஞ்சாங்க நிலவரத்தை நாம் பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா மேஷ ராசி. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 5 சூரியன் 11 இருந்து 5 பார்க்கிறார். 9 10 இருக்கிறார். 10 சனி பகவான் 10 இருக்கிறார். 9 குரு 10 இருக்கிறார் மகரத்தில். இது கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது இன்று மேஷராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11 இருக்கிறார். 4 சந்திரன் சதய நட்சத்திரம் வாங்கி பகல் 3:29 வரைக்கும், பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கிறார். 4 கும்பத்தில் இருக்கலாம். ரொம்ப நல்லவன், நல்ல இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி போய் 11 இருக்கிறார். அதாவது அசையும் அசையா சொத்துக்களால் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதோடு பார்த்திங்கன்னா வேற்று மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும். இருந்த போதிலும் சனி பார்வை கொஞ்சம் இருக்கிறதால 7ஆம் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. புதன் சுக்கிரன் குரு சனி. தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க.
அதோடு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல பலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது இந்த ராசி அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்துல ஒரு வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலையில் லட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய காலகட்டம். 2 கூடியவனும் 9ல் இருக்கான். தாய்மாமன் வழியில் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை 4 கிரகங்கள் சேர்த்து பார்க்குறதால உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. நீங்கள் முயற்சி செஞ்சால் அத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளால் மேன்மை அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக உங்களுக்கு இன்று கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. யார் எதிரி யார் நண்பன் தெரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்போ வேலை பார்க்குற இடம், சமூகம், நட்பு வட்டாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் புதிய நபர்கள் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 12இல் ஆட்சி நிலை பெற்று அங்கிருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. கேது இருக்கிறார், கொஞ்சம் கெடுக்க பார்ப்பார். சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி கிட்ட, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இந்த சண்டை சச்சரவில் வெளிநபரை உள்ள சாகாதீங்க. பஞ்சாயத்துக்குன்னு அவங்ககிட்ட முறையிட்டு சொல்லுங்கள், இது பண்ணுங்கள். கடைசியில் அது வேறு ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க துவங்கும். நீங்களும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையிலையும் அடுத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்கங்க. உங்களை நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. இன்றைக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இத்தனை கிரகம் இருக்குது. பெண்களால் ஆதாயம், உங்களுடைய பிள்ளைகளாலும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை மாபெரும் இணைவு, எந்த ஒரு குறையும் இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, குறை ஒன்றும் இல்லை, நிறைவாகவே உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி என்னமோ 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுகின்றன. இந்த 4 கிரக சேர்க்கை புதன், சுக்கிரன், குரு, சனி 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. பண வரவு இரட்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயிக்கப்படும் திருமணம். கணவன் மனைவி உறவு மேலோங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் மெத்த படிப்பார்கள். ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். பிள்ளைகள் வண்டி வாகனங்களை எடுக்க சொல்லாதீங்க, ஜாகிரதையாக ஓட்ட சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு தைரிய வீரியஸ், அதாவது
6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. கடன் சுமை படிப்படியாக குறையும், எந்த குறையும் இல்லை. 7ஆம் இடத்து அதிபதி 8இல் போய் அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயம், பணவரவு, பொருள் வரவு இருக்கும். இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் ஏதாவது கிடச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு சில வரா கடன்கள் உங்களுக்கு வசூலை தந்து திக்குமுக்கு ஆட வைத்துவிடும். 9இல் சூரியன் சந்திரன் இருக்கிறார்கள். தந்தையால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அவருக்கு நிகராக பேசாதீங்க. 10ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியில்லை. கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும். சண்டை சச்சரவு வரும், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும், இல்லை சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் பிரச்சனை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி எந்த குறை ஒன்றும் இல்லை. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாய மிகுதி ஏற்படுகிறது. சுப செலவுகள் இன்று காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கடகம். கடக ராசி அப்படின்னும்போது பூசம் ஆயில்யத்துக்கு சந்திராஷ்டமம் சொன்னோம். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் கொஞ்சம் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இன்றைக்கி விடுமுறை நாள் தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு சிலர் வேலைக்கு போகலாம். வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை வரலாம். கொஞ்சம் அனுசரித்து நடந்துங்க. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். வாழ்க்கை துணை அதாவது குரு கடகத்தை பார்க்குறார். இது மாபெரும் சிறப்புங்க. குரு, சனி, சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் பார்த்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். எந்த குறையும் இல்லை. நண்பர்களால் பண உதவி கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. 8ஆம் வீட்டில் 2 குடையவன் 8இல் இருந்தாலும் பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம், கொஞ்சம் பார்த்துக்கங்க. பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கிறார். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரலாம். இன்று வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானது ஒரு நிலை. இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு சில மேக்ஸிமம் லீவ் இருக்குது. ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு போவாங்க இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானதொரு லாபம் கிடைத்து சந்தோஷமாக மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி 7இல் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இன்றைக்கி செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அது சுப செலவாக இருக்கக்கூடிய ஒரு தினம். மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து சிம்மத்தை பார்க்கிறார். உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ஆனால் எடுத்த காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கங்க. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்குங்க. வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். எந்த குறையும் இல்லை.
அடுத்தது 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் சந்திரனும் 12 கொடியவனும் இருப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 8ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. பொது இடம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், இது மாதிரி பொது இடங்களிலோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நட்பு வட்டார இடங்களிலோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எதாவது கேஷுவலாக பேச போய் அது எதாவது பிரச்சனையில் போய் முடியும். கௌரவ பங்கம் ஏற்பட காரணம் ஆகிவிடும் அப்படின்றோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது, எந்த குறையும் இல்லைங்க. சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று. 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது அயன சயன போகும், அதாவது வேலைக்கு நன்றாக உண்டு உறங்கி பொழுதை இன்பகரமாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு. செலவினங்கள் ஒரு சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். அடுத்தது கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. எந்த குறையும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் சண்டை சச்சரவு வருங்க. இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளால் மேன்மை வரக்கூடிய அற்புதமான ஒரு தினம். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் போய் இருக்கிறார். 4 குருவோடு இணைஞ்சிருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தான் இருக்கும். அவங்களுடைய கல்வி, அப்புறம் வேலைவாய்ப்பு, திருமணம், இது மாதிரி நினைவுகளை தான் நீங்கள் கொண்டிருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியில்லை. வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும், அதாவது கணவன் மனைவி சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும். மற்றபடி எந்த குறையும் இல்லை. பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். நல்ல லாப மிகுதி ஏற்படும். ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி பொழுது போகும். எந்த குறையும் இருக்காது. 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இன்று தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அல்லது தாயார் வழியில் ஏதாவது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மற்றபடி இந்த கன்னி ராசிக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலாம் ராசி அப்படின்னும்போது ராசியை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இது தேவையில்லாத ஒன்று. ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். ஆனால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மட்டும் பண்ணாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலான்னு உட்காந்து பேசி முடிவெடுப்பீங்க. ரொம்ப திருப்திகரமான ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம். மறைமுக எதிரிகள் உங்களை தாக்க முயற்சிக்கலாம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. வரா கடன்கள் இன்று வசூலாகும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஆதரவை தரும், ஆதாயத்தை தரும்.
சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெற்று சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இன்று வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இன்பகரமாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு சந்தோஷஸ்தானம் நல்லா இருக்குது, ஆரோக்கியஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் கூட போயிட்டு வரலாம். ஜாலியாக குடும்ப உறுப்பினர்களோடு எங்கு செல்ல நினைக்கிறீர்களோ அங்கே சென்று ஜாலியாக போயிட்டு இன்றைய பொழுதை கழிக்கலாம். எந்த குறையும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னும்போது விருச்சிக ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். இதில் குறை ஒன்றும் இல்லை. பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. தொட்ட காரியங்கள் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானதொரு நாளாக அமைகிறது. சந்திர பகவான் உங்களுக்கு 9 குடையவன் நாளில் இருக்கிறார். அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களால் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையோ வரக்கூடும். அவர்களை வண்டி வாகனங்கள் தொட வைக்காதீர்கள், எடுக்க வைக்காதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். ஒரு சிலர் வெளியூர் பிரயாணம் செல்வீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. எந்த குறையும் இல்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானதொரு லாபம். 12ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு அயன சயன போகம் கெடுகிறது. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த குறையும் இல்லை. அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கார். 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். தாயாருடைய உடம்பை பார்த்துக்குங்க. உடம்பு முடியாமல் போகலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பூர்வீகத்திற்கு இன்று ஒரு சிலர் சென்று வரக்கூடிய தினமாக இது அமைகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். தாய்மாமனால் ஆதாயம், தந்தை வழி சொந்தங்கள் கூட ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு தினம். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தையால் அனுகூலம் அடைவீர்கள். அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். லாபம் கிடைக்கும். ஏற்ற அளவில் இருக்கும். காலதாமதமாகும் கைக்கு வருவதில். ஆன்மீக சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கி திருக்கோயில்கள் சென்று திருப்பணிகள் செய்துவிட்டு வருவீர்கள். அடுத்தது மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு யோகமான ஒரு காலகட்டம். குரு பயிற்சி. ஏன்னா ராசியிலேயே குருவும் சனியும் இணைஞ்சிருக்காங்க. குரு நீச்சபங்கம் அடைகிறார். பாருங்கள், 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம். உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாளுங்க. ஜாலியாக ஃபேமிலி, குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, குழந்தைகள் உள்பட நீங்கள் அனைவரும் வெளியில் ஜாலியாக போயிட்டு வரலாம். நீங்கள் எங்கே போயிட்டு வரணுமோ நான் போயிட்டு வரலாம். அதாவது நண்பர்கள் இல்லம், உறவினர்கள் இல்லம், பீச்சு, ட்ராமா, சினிமான்னு எங்கே வேணாலும், கோயில் குளங்கள்,
திருப்திகரமாக சென்று வரலாம். இன்று உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. ஆன போதிலும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அடுத்தது கும்பம். இந்த கும்ப ராசி அப்படின்னும்போது ராசிலேயே சூரியன் சந்திரன் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 6ஆம் இடத்து அதிபதியும் இருக்கிறார். அப்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வரும், சண்டை சச்சரவு வரும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் செல்வம் செல்வாக்கு இதில் ஒன்றும் குறையில்லை. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய பொழுது அற்புதமான பொழுது. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5, 6, 7 சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கி சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். உறவினர்கள் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ கோயில் குளங்களுக்கோ திருப்பி, அதாவது நீங்கள் பீச்சு ட்ராமான்னு கூட நீங்கள் வெளியே ஜாலியாக போயிட்டு வரலாம். ரொம்ப சிறப்பானது ஒரு நாள். இன்றைய பொழுது அற்புதமாக செல்லக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறதால ட்ராவலிங் மாத்திரம் செய்யாதீங்க. அது சொந்த வண்டி வாகனங்களை எடுத்து ஓட்டாதீர்கள். வாகனங்களில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானது ஒரு நாள். மீன ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி 11 இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி அற்புதமாக இருக்குங்க. எந்த குறையும் இருக்காதுங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாருங்கள், 2ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி 11 இருக்கிறார். 5 குடையவன் 12 இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. 6 குடையவன் 6 பார்க்குறார். 7 குடையவன் உங்களுக்கு 11 இருந்து குருவோடு சேர்ந்து குரு 7ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த மீனராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளுங்க. எந்த குறையும் இல்லைங்க. ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். விருந்தினர்கள் வருவார்கள். கொஞ்சம் அவங்க வரும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எதாவது பிசுகாக பேசி குடும்பத்தில் சண்டை சச்சரவை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க அவங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராசியை சனி பார்க்குறார். உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். நீங்களும் வண்டி வாகனங்களை எடுக்காதீர்கள். கொஞ்சம் கூடிமான வரைக்கும் ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொது இடம், சமூகம், நட்பு வட்டாரம் போன்ற இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் கேஷுவலாக சொல்ல போய் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போகிற அளவுக்கு ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த குறையும் இல்லை. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.